அவர்கள் அந்த கோயிலிலும் நீங்கள் இந்த மலையிலும் வழிபடுகிறீர்கள். ஆனால் அந்த கோயிலுக்குள் மட்டுமோ இந்த மலையில் மட்டுமோ இருக்கிறவர்கள கடவுள் எங்கும் நிறைந்திருக்கிறவர். அல்லேலூயா சொல்லலாமா? அங்கதான் சொல்றாரு இயேசு ஒரு பெரிய ஐடியா சொல்றாரு. கடவுளுக்கு உறவு கிடையாதம்மா, அவர் காற்றை போன்றவர், அவர் எங்கும் நிறைந்திருப்பார். அவருடைய உண்மையான இயல்பை நீங்கள் புரிந்து கொண்டால் அவரை எங்கும் தொழுகின்ற காலம் வரும். The great theological debate between an ordinary woman and Jesus. எவ்வளவு பெரிய சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதெல்லாம் நம்ம விளையாட்டா அப்படி போயிடக்கூடாது. இந்த புரிதலோடு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சமாரியாவின் மீது அதிக அக்கறை காட்டுகிறார், அதிக அன்பு பாராட்டுகிறார். நீங்க நல்ல திருமறை முழுசு படிச்சீங்கன்னா இயேசு ஒரு இரவுக்கு மேல 2 நாள் ஒரு இடத்துல தங்கினாரு அப்படின்னா அது சமாரியாவில் மட்டும்தான். சொல்லாம அவர் நாடோடியாய் நன்மை திரிகிறவராய் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். அவர் ஸ்டேட்மெண்டா எங்கேயுமே கிடையாது. சேர்த்தா போல 2 நாள் எங்கேயும் தங்குதில்லை. ஆனால் சமாரியாவில் தங்குகிறார். அங்க இருக்கிற அனைத்து மக்களையும் தன் அன்பால் ஈர்க்கிறார். இப்பொழுது சமாரியாவுக்கும் யூதேயாவுக்கும் இருக்கிற உறவு முறிவு உடைத்து போனது. கால சொன்னாங்கல்ல, இந்த 2 உறவுகளுக்கும் இடையே இருக்கிற இந்த உறவு பிளவை ஒரு அழகான ஒப்புரவாதல் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியத்தோடு ஏற்படுத்தி விட்டார். தாயி தகப்பனாரே சகலத்தையும் பெற்றவரே, இயேசு சாமி உண்டவனங்க செந்தமிழில் பாட்டு படிச்சோம். ஆமென்.